பச்சாம்பார் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் லைன்ல செம்ம ஆப்பு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வச்சுட்டு இருக்காரு. லக்ஸுரி லைஃப் வாழ்றாங்களே சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 7 பேர் அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாமினேஷன் ப்ரீல ஆரம்பிச்சு சாப்பாட்டுல ஆரம்பிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸோட சேர்ந்து வந்து பிக் பாஸ் கொடுத்திருக்காரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் அனுபவிக்க போறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது இந்த லக்ஸரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டப் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எதுவுமே சொல்லாம இருந்தாங்க. நம்மளுக்கு இது என்ன இன்ன வரைக்கும் இந்த டாஸ்க் வைக்கிறாங்களா, இந்த பேட்சை மட்டும் வச்சுட்டு பிரிச்சு விட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுச்சு. இது என்ன பண்ண போறாங்க, ஜக்கூசி எல்லாம் உள்ள இருக்கு, என்ன மாதிரி ஒரு லைஃப் இவங்களுக்கு இருக்கும்போது பார்க்கவே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு வீடு சூப்பரா இருக்கு. பிக் பாஸ் குழுங்க என்ன மாதிரி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. 6 சலுகைகள் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க. அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கமருதீன் இருக்காரு, அப்புறமேட்டு ரம்யா ஜோ அவர்கள், அப்புறமேட்டு பிரவீன் காந்தி டைரக்டர் அவர்கள், அப்புறமேட்டு அரோரா, துஷார் அந்த பையனும் இருக்காப்ல, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா மீனோப்பன் அவங்களும் இருக்காங்க, அப்புறமேட்டு கானா வினோத் அவர்கள் அவங்களும் இருக்காங்க. அவங்க 7 பேர் தான் அந்த வீட்டை வந்து அனுபவிக்க போறாங்க. அவங்க தான் வந்து ரூல் பண்ண போறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் இல்லாத சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இவங்க லக்ஸரி லைஃப் வாழ்றாங்கல்ல, இவங்க தான் பாத்தீங்கன்னா வீட்டை வந்து ரூல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சு வந்தாதான் வீட்டுக்கே வேக்கப் ஆகும். வேக்கப் சாங் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க எப்போ 10 மணிக்கு வரலாம், 11 மணிக்கு வரலாம், சாயங்காலம் கூட வரலாம். எப்போ அவங்க எந்திரிச்சு வெளியில வராங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் சாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அலாம் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு வீட்டெல்லாம் தொடச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சிடணும். அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல எதுவுமே வேலை செய்யாது, இருண்டடைஞ்சுதான் கிடக்கும். அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா கேஸ் ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறக்க முடியாது, டேப் ஒர்க் ஆகாது, எதுவுமே பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. மகாராஜா மகாராணிகள் எப்போ வந்து எந்திரிச்சு வராங்களோ அப்பதான் வீட்டுல இருக்க எல்லாமே ஆக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதுவுமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃப்ரீ, அதாவது பாதியை எல்லாரும் நாமினேஷனை கண்டு பயப்படலாம், ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாதி நாமினேஷன் வந்து ஃப்ரீயா இருக்கும், பாதி வந்து இதாகும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப 7 பேர் இருக்காங்க, இந்த வாரமே ஒரு 3 பேரை சேவ் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர்ல இருக்காங்க அப்படின்னா 4 பேர் சேவ் ஆயிடுவாங்க. 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல போறவங்க போகலாம். அதனால வந்து நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கனால பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சமைக்க தேவையில்ல, எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்ல. சமைக்கிறதுக்குள்ளா வந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க தான், அவங்க டேஸ்ட் கூட பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட 6 விஷயங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸா கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆப்பு என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுல இருந்து டேஸ்ட் பண்ணாம இது டேஸ்ட் கூட பண்ண, ஒரு கறி மட்டன் அவங்க சமைக்க சொல்றாங்க அப்படின்னா சமைச்சு கொடுப்பாங்க, ஆனா அவங்க டேஸ்ட் கூட பண்ணக்கூடாது. அவங்களா விருப்பப்பட்டா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா அவங்க அந்த தலை டாஸ்க்ல வந்து, அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வர முடியாது. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா பங்கெடுத்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பெனிஃபிட்டா இருந்தாலும் தரமான பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டோட தலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு தனியா ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நேத்தே நம்ம பார்த்திருந்தோம். இந்த சீசன்ல வேற மாதிரி ஏதோ கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இது கிளாஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிளாஷ் ஆகும். ஏன்னா வந்து அடுத்தடுத்து எப்படி போகும் அப்படின்னா இந்த லக்ஸரியில இருக்காங்கல்ல அவங்க தான் பாத்தீங்கன்னா வீட்டே ரூல் பண்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். இப்போ வந்து மார்னிங் அவங்க வர வரைக்கும் அவங்க வெயிட் தான் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அவங்க தூங்குறாங்க 10 மணி 11 மணிக்கு தூங்குறாங்கன்னா அது வரைக்கும் இவங்க டீ கூட குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து அவங்க வந்து வச்சு செய்யறது அப்படின்னா கேமை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம். இத கானா வினோத் அவர்கள் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மைல்டா டவுட் இருக்கு. அதிக பிரசிங் தனமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவீன் ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருந்து உங்க கையெல்லாம் இதாகுது அப்படின்ற மாதிரி வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் விட்டுட்டு இருந்தாரு. அவர் பண்றதே நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால வந்து இங்க இருக்கவங்க தான் ரூல் பண்ண போறாங்க. அதுல இருக்கும்போது
ரம்யா ஜோவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், இவங்க ஏதாச்சும் பண்ணா டிஃப்ரெண்டா இருக்கும். பிரவீன் காந்தி அவர்களும் இதெல்லாம் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவரே ஏதாச்சும் பண்ணணும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கெமியா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், பார்வதி, இவங்க ஒரு 3 பேர் உள்ள இருந்தாங்க. கனியும் பார்த்தீங்கன்னா அவங்க லேஸ்பட்ட ஆள் கிடையாதுங்க. நீங்க நிறைய பேர் அவங்க சப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு ஊம குசும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்கு டப்புன்னு ஒரு ஷார்ட் டெம்பராக பட்டு பட்டுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பொழந்து கட்டிடுறாங்க. ஆனா அவங்களுமே இந்த லக்ஸரியில இருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அவங்க கேக்குறாங்க, இது எப்படி பிக் பாஸ், சப்போஸ் அவங்க எதுவும் பண்ணிட்டாங்கன்னா நாங்க அங்க போய்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த கர்மத்துல என்ன நெகட்டிவா நான் பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 7th சீசன்ல வந்து ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து 2 வீடு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கர்மாந்திரம் கடைசி வரைக்கும் நல்லாவே இல்லை. போன சீசன் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கர்மாந்திரத்தை கொண்டு வந்தாங்க. அதுவும் பாதியிலே இழுத்து மூடிச்சு, ஊத்திக்கிச்சு. அதனால பாத்தீங்கன்னா இழுத்து மூடிட்டாங்க. அதுல என்ன ஒரு கர்மம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நாமினேஷன் ஃப்ரீன்ற ஒரு கர்மத்தை வச்சு நம்மளை போட்டு அருன்னு அறுத்து கொள்வாங்க. இப்ப இந்த வாரம் ஜெஃப்ரியோ இல்ல வந்து இந்த கவுண்டம்பாளையம் அண்ணனோ வெளியில போற மாதிரி இருப்பாரு. கடைசியில பார்த்தா அவங்க நாமினேஷன் ஃப்ரீயை கொடுத்து வந்து காப்பாத்தி போடுவாங்க. அதனால வந்து அதே கான்செப்ட்ல வந்து கொண்டு போறதுனால அரைச்சமாவே அரைச்ச மாதிரி இருக்கு. எங்க அப்படியே போட்ட ஊத்தாப்பமே போடாம மேல கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் அப்படின்ற மாதிரி போட்டு கொஞ்சம் ஆல்டர் தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய மற்றபடி எந்த கர்மமும் இல்லாத மாதிரி தோணுது. சொல்றதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி சண்டைகள் வரப்போகுது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம், இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.